பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேமா டிவி. இது சத்தியத்திற்கு சாட்சி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, லூக்காவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்திலே 6வது வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நாம் எடுத்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஒரு அருமையான ஓமையை இங்கே சொன்னார். இந்த கானான் பயணத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான போராட்டங்களும் ஆண்டவருக்காக கனி கொடுக்க முடியாத ஒரு சூழலும் ஏன் இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்தவம் இப்படி மாறி போனது? எல்லாருமே ஆவிக்குரிய சபையார், ஆவிக்குரிய மக்கள் என்று சொல்லி கொண்டாலும் நமக்குள்ளே சண்டைகள், சச்சரவுகள், பொறாமைகள், ஏன் இதெல்லாம் அப்படி மலிந்து நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வின் நறுமணத்தை கெடுத்து போடுகிறது என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். கானான் பயணத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியத்தை இந்த பகுதியிலே ஆண்டவர் நம்ம கற்றுத்தருகிறார். ஒரு மனுஷன் இருந்தான். இந்த லூக்கா 13ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். அப்பொழுது அவர் ஒரு ஓமையை சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அந்த திராட்சை தோட்டக்காரன் சொல்லுகிறான், நான் 3 வருஷமா வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், இந்த அத்தி மரத்தில் கனியே இல்லை, இது ஏன் நிலத்தை கெடுக்குது, வெட்டி தூர எறிந்து போடு என்று சொன்னார். அப்புறம் இந்த தோட்டத்தை பாதுகாக்கிற அந்த மனிதன், அந்த ஊழியக்காரன் வந்து சொல்லுகிறான் எஜமான இடத்துல, ஐயா இந்த மரம் இந்த 1 வருஷம் இருக்கட்டும், இந்த மரம் இந்த 1 வருஷம் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போட்டு தண்ணி பாய்ச்சி பார்க்குறேன், கனி கொடுத்தால் சரி, இல்லாட்டி தரிச்சு போடும். ஒரு பெரிய ஒரு அருமையான சத்தியத்தை ஆண்டவர் நம்ம கற்றுத்தருகிறார். இந்த அத்தி மரம் எங்கே இருந்தது? திராட்சை தோட்டத்தின் நடுவிலே இருந்தது. அப்போ இந்த திராட்சை செடிகளுக்கும் அத்தி மரத்திற்கும் உள்ள ஒரு காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். அத்தி மரம் நடப்பட்டு ஒரு சிறு செடியாய் துளிர் தோன்றும் பொழுதே மொட்டும் சேர்ந்தே வரும். அத்தி மரத்தில் அந்தந்த சீசனுக்கு தான் காய்க்கணும்னு கிடையாது. அத்தி மரத்தினுடைய காரியம், அத்தி மரத்தில் இளம் துளிர் தோன்றும் பொழுதே, இலையுதிர் காலம் முடிந்து புதிய இலைகள், புதிய தளிர்கள் தோன்றும் பொழுதே அந்த இளம் தளிர்களோடு மொட்டும் சேர்ந்தே வரும். அது காயாகி பழமாகும். அத்தி மரம் 6 மாதத்துலேயே காய்ச்சி தள்ளிடும். 1 வருஷம் 2 வருஷம் இருந்தால் அத்தி மரத்தில் 2 தடவை, அதாவது சீசனில் நிறைய காய் காய்க்கும், அன்சீசன்லேயும் அங்கே காய்கள் இருக்கும், பழங்கள் இருக்கும். அதனால தான் அது அத்திப்பழ காலமாக இராதபடியினால் ஆண்டவர் அந்த மரத்தினிடத்தில் வந்த பொழுது இலைகளை இல்லாமல் வேறு ஒன்றுமில்லை, கனியை தேடி வந்த கர்த்தர் அந்த அத்தி மரத்தை சபித்தார்னு சொல்லி வேறொரு சம்பவத்தில் நம்ம பார்க்கிறோம். அது நடந்த சம்பவம். அது சீசனே இல்லை, அங்கேயே கனியை தேடி வரணும். அவர் சீசனில் கனியை தேடி வந்து கனி இல்லைன்னா அந்த மரத்தை சபிக்கலாம். ஏப்பா கனி கொடுக்குற சீசன், இந்த சீசனில் உனக்கு கனி இல்லையே அப்படின்னு அதை சபிச்சா ரைட்டு. அழகாக பைபிளில் போட்டிருக்க, அத்திப்பழ காலமாய் இராதபடியினால் அவர் அதனிடத்தில் வந்த பொழுது இலைகளை அல்லாமல் வேறு ஒன்றுமில்லை, கனிகள் அங்கே இல்லை. ஆனால் சபித்தார். ஏன்னா அத்தி மரத்தினுடைய சுபாவம் நிறைய இலைகள் இருந்தாலே அங்கே பழங்கள், காய்கள் இருக்கும்.
இந்த சீசனில் இல்லாமல் அன்சீசனில் காய்க்குது பாருங்கள் பழம், அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது கடவுளுக்குரியது. அடுத்த இயேசுநாதர் அந்த மரத்தில் தூரத்தில் இலைகள் உள்ள ஒரு அத்தி மரத்தை கண்டு தனக்குரிய கனிகள் அங்கே இருக்குன்னு சொல்லி வந்தார். ஆனால் ஒன்றும் இல்லை, ஆகவே சபித்தார். இங்கே ஒரு அத்தி மரத்தை நட்டு வச்சாச்சு. இதுக்கு நடுவில் திராட்சை தோட்டத்தில் அத்தி மரத்தை கொண்டு நட்டு வச்சுருக்காங்க. திராட்சை செடியினுடைய வரலாறு என்ன? திராட்சை செடியை வளர்க்குறது ரொம்ப கஷ்டம். பார்த்து பார்த்து வளர்க்கணும், ரொம்ப கவனமாக பார்க்கணும். இந்த திராட்சை செடிக்கு தண்ணி ஊற்றி இந்த திராட்சை செடி வளர்ந்து கொடியாக படர்ந்து அதில் முதல் ஈடு வர்றதுக்கு 3.5 வருஷம் ஆகும். அந்த செடியாக நீங்கள் வளர்க்க ஆரம்பித்ததுலேருந்து அந்த செடியில் முதல் கனியை நீங்கள் பறிக்கிறதுக்கு ஏறக்குறைய 3.5 வருஷம் காத்திருக்கணும். இது திராட்சை செடியினுடைய நிலைமை. இந்த திராட்சை தோட்டம் ஃபுல்லாக திராட்சை செடி, மத்தியில் ஒரே ஒரு அத்தி மரம் இருக்குது. அப்போ இந்த அத்தி மரம் 6 மாதத்துலேருந்து 1 இயருக்குள்ளே அது காய்ச்சிருக்கணும். ஆனால் அது காய்க்கலை. அந்த தோட்டக்காரர் அதுக்கு எல்லா செடியை பராமரிக்கிற மாதிரி தான் அத்தி மரத்தையும் பராமரிக்கிறார். ஏன்னா அதை பிடுங்கி போடுன்னு சொல்லி எஜமான் சொல்லும் பொழுது இவர் சொல்கிறாரு, 1 வருஷம் இருக்கட்டும், நான் கொத்தி எரு போட்டு தண்ணி விட்றேன். அப்போ 3 வருஷமாக அந்த கொத்தி எரு போட்டு தண்ணி ஊற்றிக்கிட்டு தான் இருக்கார். ஆனால் அது அத்தி மரம் காய்க்கலை, கனி கொடுக்கல. இந்த எஜமான் 3 வருஷமாக தேடி தேடி வர்றார். அவர் 3 வருஷமாக அந்த திராட்சை செடியில் பழம் வரலேன்னு தேடி வரல. ஏன்னா அவருக்கு தெரியும் திராட்சை செடி நட்டுருக்குறோம், இது 3.5 வருஷம் ஆகும் ஈல்டு கொடுக்கன்னு. ஆனால் அத்தி மரம் அப்படி இல்லையே, வருஷம் அது ஈல்டு கொடுக்கணுமே. அங்கே ஈல்டு இல்லை. என்ன காரணம்? இந்த அத்தி மரத்தின் சுபாவப்படி 1 இயரில் அது காய்க்கணும். ஆனால் இந்த அத்தி மரம் சுற்றி இருக்கிற திராட்சை செடியை பார்க்குது. திராட்சை செடி பூ கூட பூக்காமல் அப்படியே இருக்குது. இந்த அத்தி மரம் திராட்சை செடிக்கு நடுவில் இருந்தனால திராட்சை செடியை பார்த்து அது கனி கொடுக்கும்போது கொடுக்கலான்ட்டு இருக்கு. தோட்டக்காரர் அழகாக சொல்கிறாரு, எஜமானே 3 வருஷம் பார்த்தாச்சு, இல்லை இன்னொரு 1 வருஷம் பார்ப்போம், அப்புறம் வெட்டி போடல. ஏன்னா 1 வருஷத்தில் அந்த 3.5 வருஷத்தில் திராட்சை செடி காய்க்க ஆரம்பிச்சிடும். அப்போ ஒருவேளை இது என்ன செய்யலாம், கனி கொடுக்கலாம். அது வரைக்கும் ஒரு கருணை, ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுத்து பார்ப்போம். கனி கொடுத்தால் சரி, அப்பவும் கொடுக்கலையா, அப்போ இது அந்த அத்தி மரத்தினுடைய பிரச்சனை வெட்டி தூர போடும். இன்றைக்கு ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் அவர்கள் கனி கொடுக்க முடியாமல் பலவிதமான பிரச்சனைகள் சிக்கலில் இருக்கிறதற்கு ஒரு காரணம் அடுத்தவர்களை பார்ப்பது. அவன் என்ன செய்கிறான், அவன் என்ன செய்கிறான், அவன் என்ன செய்கிறான். ஒரு ஊழியர் பெரிய ஊழியராக வளர்ந்து, பெரிய ஊழியர்னா அவர் மீட்டிங் போட்டால் நிறைய மக்கள் வர்றாங்க, பொருளாதார ரீதியாகவும் நல்லா ரிச்சாக இருக்கார், பெரிய ஊழியர்னு நடைமுறையில் சொல்லிக்கிறாங்க. ஆனால் அது இல்லை, ஆண்டவருடைய பார்வையில் அது இல்லை பெரிய ஊழியர். ஆனால் உலக பிரகாரம் சொல்கிறதுனால நானும் அதை பயன்படுத்துகிறேன். ஒரு பெரிய ஊழியர் இருக்கிறார், பல வருஷமாக ஒரு பட்டணத்தில் அவர் ஊழியம் செய்கிறார். அவர் ஊழியத்தில் நிறைய பொருளாதார ரீதியாகவும் நிறைய வளர்ந்துருக்கிறாரு, ஆட்களும் அதிகமாக அங்கே சேர்றாங்க, பெரிய அளவில் அவர் ஊழியம் செய்துட்டுருக்கிறாரு. ஒரு 20 ஆண்டுகள் ஒரு இடத்துல அவர் இந்த அளவுக்கு வளர்ந்து பெரிய ஊழியத்தை ஸ்தாபித்து அவர் பண்ணிகிட்டு இருந்தால், அந்த பகுதியில் அந்த ஊழியர்கள், அந்த ஊழியர் இருக்கிற அந்த மாவட்டத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய ஊழியர்கள் அவரை மாதிரியே பேசுவாங்க. அதே டோனில், அதே டைமிங்கில், அதே சில கன்ஜெக்ஷன் வார்த்தை, அவர் எந்த வார்த்தைகளை அடிக்கடி பயன்படுத்துகிறாரோ அதே வார்த்தைகளை பயன்படுத்தி, உடல் மொழி கூட ஸ்லாங்கு, அவர் என்ன ஸ்லாங்கில் பேசுகிறாரோ அதே ஸ்லாங்கில் பேசுவாங்க. அவர் என்ன உடல் மொழி காட்டுறாரோ அதே உடல் மொழியோடு பேசுவாங்க. இதான் இந்த ஓமையில் சொல்கிறார்.
கானான் பயணத்தில் ஒரு பெரிய ஆவிக்குரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, அடுத்தவனை பார்த்து நம்மை மதிப்பிடுவது. ஒரு பெரிய ஊழியர் பத்திரிக்கை ஆரம்பித்தா எல்லா ஊழியக்காரங்களும் பத்திரிக்கை போடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? ஒரு பெரிய ஊழியர் யூடியூப்பில் அவருக்குன்னு ஒரு பாணி வச்சு அவர் ஒரு தியானம் கொடுத்தாருன்னா, அதே பாணியில் நிறைய ஊழியர்கள் வீடியோ போடுறத பார்க்குறோமா? இமிட்டேஷன். இதாங்க இங்கே பிரச்சனை. திராட்சை தோட்டத்துக்கு மத்தியில் இந்த அத்திமரத்தை நட்ட உடனே அது தன்னுடைய சுய காரியத்தை இழந்து திராட்சை செடி பலன் கொடுக்கும்போது கொடுத்துக்கலாம் அது வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கு 3 வருஷமாக. 1 வருஷம் டைம் கொடுக்கலான்னு ஆண்டவர் பார்க்குறார். இது ஒரு ஆவிக்குரிய ஆபத்து பிரியமானவர்களே. அடுத்தவர்களை பார்த்து அதை அதன்படியே நம்ம செய்தாதான், ஒருவேளை அவருக்கு அதனால தான் கூட்டம் வருதோ, அவர் அந்த டோனில் பேசுவது, அவர் அப்படி ஒரு கவர்ச்சிகரமாய் பிரசங்கம் பண்ணுவது, அப்புறம் நம்மளும் அதே மாதிரி பேசி பார்ப்போம், நமக்கு எப்படி வரும்? வராது. இந்த ஆவிக்குரிய பிரச்சனைகள் நான் ஒரு 40 வருஷமாய் இவர்களை பார்த்து கொண்டே இருக்கிறேன். இந்த காரியங்களை பார்க்கும் பொழுது கேட்கும் பொழுதெல்லாம் அப்படியே இந்த பகுதியில் உள்ள இந்த ஓமை தான் ஞாபகத்துக்கு வரும். ஆவிக்குரிய வாழ்வு என்பது ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஒரு தனி தாளந்து, தனி திறமைகளை கொடுத்து அழைத்திருக்கிறார். ஒரு சரீரத்திலே அவயவங்களை போன்றுதான் நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். எல்லா அவயவமும் ஒரே அவயவமாக இருந்தால் அந்த சரீரத்தை பார்க்க முடியுமா? ஒவ்வொரு அவயவத்துக்கும் ஒவ்வொரு வேலை, ஒவ்வொரு திறமை. ஒருவேளை கண்ணுக்கு இருக்கிற திறமை காதுக்கு இருக்காது, காதுக்கு இருக்கிற திறமை கண்ணுக்கு இருக்காது. கண்ணு காதை பார்த்துட்டு நம்மளால் கேட்க முடியலையேன்னு அதை அழக்கூடாது. காது நம்ம எல்லா ஒலியும் கேட்குறோம், ஆனால் பார்க்க முடியலையே அப்படின்னு பார்க்க ட்ரை பண்ணக்கூடாது. அது எவ்வளோ பெரிய அபத்தம்னு பாருங்கள். இந்த அபத்தம் ஆவிக்குரிய வாழ்விலே நடந்து கொண்டிருக்கிறது. கானான் பயணம் தடைபடுவதற்கு ஒரு பெரிய பிரச்சனை அடுத்தவர்களை பார்த்து இமிட்டேட் பண்ணுவது மாத்திரமல்ல, அடுத்தவர்களை பார்த்து அதுதான் ஊழியமாக்கும் சொல்லி அவர்களுடைய பாணியை நம்ம பின்பற்றுவது. இந்த குணம் மனிதர்களுக்குள்ளே இருக்கிறதுங்கிறதுனால தான் ஆண்டவர் கானான் பயணத்தில் யோசுவாட்ட சொன்னார், யோசுவா நீ கானான் தேசத்துக்குள்ளே உள்ளே போய் இந்த தேசத்தை இஸ்ரேல் ஜனங்களுக்கு நீ பங்கு வைத்து கொடுக்கும்போது ஒரு காரியத்தை திட்டமாக அவங்ககிட்ட பேசு. ஏன்னா அந்த கானான் தேசத்துக்குள்ள 6 விதமான முரட்டு ஜாதியினரை நான் விட்டு வச்சிருக்கேன். அவங்கள ஒரேடியாக துரத்திடக்கூடாது, அவங்க இருக்கணும். அவர்கள் இருப்பது தான் உங்களுக்கும் பாதுகாப்பு. அவங்க இருக்கணும். நீ உள்ளே போகும்போது இஸ்ரேல் மக்கள்கிட்ட என்ன சொல்லணும்னா, அந்த ஜனங்களை அவர்களுடைய பழக்க வழக்கங்களை அவர்களுடைய பாணியை நீங்கள் பின்பற்றாதிருங்கள். ஒரு கிளிப்பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி, எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொன்னார். அவர்கள் செய்கிறது போல நீங்கள் செய்யாதீங்க. அவர்களுடைய பாணிகளை நீங்கள் பின்பற்றாதிருங்கள். அவர்கள் கடவுள்களுக்கு ஆராதனை செய்வது போல நீங்கள் உங்கள் கடவுள்களுக்கு ஆராதனை செய்யக்கூடாது. அவர்கள் ஆராதனை வேறு, உங்கள் ஆராதனை வேறு. எலியா ஆண்டவர் சொன்னபடி பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு சவால் விடுறார். எப்பா என்ன பிரச்சனை, நீயும் பலி செலுத்து, நானும் பலி செலுத்துகிறேன். எந்த பலி செலுத்தப்படும் போது வானத்திலிருந்து அக்னி இறங்கி வந்து
எந்த பலியை அங்கீகரிக்குதோ அந்த தெய்வம் தான் உண்மையான தெய்வம். சவாலுக்கு வாரியான்னு கேட்டார். பாகால் தீர்க்கதரிசிகள் எல்லாரும் ரைட் அப்படின்ட்டாங்க. காலையிலே வந்தார்கள். அவர்கள் பலிபீடத்தை உருவாக்கினார்கள். ஒரு காளையை அடித்தாங்க. அந்த காளையை அந்த பலிபீடத்தில் வச்சுட்டு சுற்றி நின்று ஆடுறாங்க, கத்துறாங்க, பயங்கரமாக சத்தமிடுறாங்க, மேளதாள வாத்தியங்களை அடிக்கிறாங்க. பதிலே இல்லை. உடனே கத்தி எடுத்துக்கிட்டு தங்களை தாங்களே கிழிக்கிறான். உடம்ப கிழிச்சு ரத்தத்தை ஊத்துறான். காலையுமே தொடங்கி சாயங்காலம் மட்டும் கத்திக்கொண்டே இருக்கிறார்கள். இங்க ஒன்றும் நடக்கல. அந்திப்பலி செலுத்துகிற நேரத்தில் எலியா வந்தார். அவர் ஒரு பலிபீடத்தை உருவாக்கி செப்பனிட்டு காளையை வெட்டி அதில் பலி செலுத்தி அது மேலே 5-6 குடம் தண்ணியை ஊற்றினார் அந்த மாம்சத்து மேலே. ஏன்னா ஒருவேளை அதை வெட்டி அப்படியே இருந்ததா அது காஞ்சி இருந்ததுனால டக்குன்னு தீ பிடிச்சிருச்சுன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு அது மேலே குடங்குடமாக தண்ணியை ஊற்றுறாரு. தண்ணியும் நெருப்பும் எதிருக்கு எதிரானது. தண்ணி அப்படியே அந்த பலியை சுற்றி நல்லா நனைச்சி அந்த வாய்க்கால் வழியாக அப்படி ஓடுற அளவுக்கு தண்ணியை 5-6 குடம் தண்ணியை ஊற்றுறாரு. ஊற்றிட்டு, ஆண்டவரே இதெல்லாம் நீர் சொன்னபடி நான் செய்தேன். உங்க வார்த்தையை கேட்டுத்தான் இவ்வளவும் செய்தேன். நீரே இந்த பூமிக்கு மெய்யான தெய்வம் என்பதை காண்பிக்கும்படி, நீ இந்த பலியை அங்கீகரிக்கும்படி என்னை கேட்டருளும் என்று சொன்ன பொழுது தனி மனுஷன், பெரும் கூட்டம் இல்லை, ஆடலை, குதிக்கலை, கத்தலை, மேல வாத்தியங்களை போட்டு அடிக்கலை, வானம் திறந்த அக்னி இறங்கி வந்து பலியை பட்சித்து போடும். அத்தனை பாகால் தீர்க்கதரிசியில் விழுந்து வணங்கினான். கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று அத்தனை பேரும் வணங்கினார்கள். அன்பானவர்களே, இன்றைக்கு நிறைய காரியங்களை நம்ம பார்க்கும் பொழுது அந்நிய மதத்தினுடைய காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு ஆவிக்குரிய சபைகளை வந்துட்டோ ஃபயர் 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 ஃபயர்னு கத்துறோம். மணிக்கணக்காக கத்துறோம். ட்ரம்ஸ் பயங்கரமாக அடிக்கிறான். செயற்கையாய் ஒரு அபிஷேகத்தை அப்படி அந்த இடத்துல ஜனங்களை பரவசப்படுத்த வைக்க, இதெல்லாம் அஞ்ஞான மார்க்கம். யார் கற்றுக் கொடுத்தது? கிறிஸ்தவத்தில் கத்துனாங்க, கூச்சல் போட்டாங்க. அந்த சத்தம் உண்டான பொழுது 10 தேசங்களிலிருந்து வந்த அந்த மக்கள் எல்லாம் அந்த வீட்டுக்கு பக்கத்தில் கூடி வந்தாங்க. எப்போ தெரியுமா? இவர்கள் 7 வாரங்கள் உபவாசித்து ஜெபித்து கொண்டிருந்தார்கள். அந்த ஊரில் யாருக்கும் தெரியாது. மேல் வீட்டறையில் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்காங்க. திடீர்னு அக்னி மயமான நாவுகள் அவங்க மேலே வந்து அமர்ந்தது. அடக்க முடியாம கத்தினாங்க. இந்த சத்தத்தை கேட்டு திரளான மக்கள் வந்தார்கள். ஆனால் இப்போ அபிஷேகம் வரல. இன்னும் அபிஷேகம் வர்றதுக்காக இவன் கத்துறான். அன்னைக்கு அக்கினி அவங்க மேலே வந்து அமர்ந்த பிறகு கத்தினார்கள். இந்த வல்லமை தாங்க முடியாமல் இன்னைக்கு அந்த வல்லமை வருவதற்காகவே இவன் கத்துறான். அது அஞ்ஞான மார்க்கம். பாகால் தீர்க்கதரிசிகள் காலமே தொடங்கி சாயங்காலம் வரை கத்துனாங்க, ஆடுனாங்க, சுத்தி சுத்தி வந்து கத்தி பார்த்தான். ஒன்றும் நடக்கல. இன்னைக்கு அதுதான் திருச்சபைகளிலே எதையோ அபிஷேகம் என்று, ஏதோ கொஞ்சம் பரவச அனுபவத்தை அபிஷேகம் என்று
இல்லை பிரியமானவர்களே. ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் அமர்ந்து ஆண்டவரை நோக்கி நம்மை ஒருமுகப்படுத்தி ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது தேவ ஆவியானுடைய வல்லமை நம் மேல் வந்து அமரும். தேவ அக்கினி நம் மேல் வந்து நம்மை நிரப்பும். அப்படி பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பின பிறகு, நிரப்பும் பொழுது, அந்த வல்லமை நமக்குள்ள இறங்கும் பொழுது நம்மால் சில நேரங்கள் அடக்க முடியாமல் கத்துவோம், துள்ளி குதித்து விழுவோம். அந்த அனுபவம் அல்ல ஆவியானவருக்கு. ஆண்டவர் ஒரு மனிதனை நிரப்பும் பொழுது, ஆண்டவர் ஒரு மனிதனை தம் வல்லமையினால் நிரப்பும் பொழுது சில நேரங்களிலே சரீரத்தாலே அவனால் தாங்கிக் கொள்ள முடியாமல் கதறுவான், கத்துவான். ஆனால் அதை முதல்ல செய்ய வைக்காம பார்த்தீங்களா, அது அஞ்ஞான மார்க்கம். இந்த கானான் பயணத்தில் இன்னைக்கு மிகப்பெரிய இடர்கள். ஆவிக்குரிய திருச்சபைகளில் அபிஷேகம்ங்கிற பெயரில் இந்த அஞ்ஞான மார்க்க பழக்க வழக்கங்களை கொண்டு வந்திருக்கிறான். அதனால தான் அவர்கள் அபிஷேகம் பெற்றேன்னு சொல்கிறாங்க, அந்நிய பாஷை பேசுகிறாங்க, ஆனால் வீட்டுக்கு போனால் கெட்ட வார்த்தையும் பேசுகிறாங்க. உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் இல்லை, அவங்க குணங்களில் மாற்றம் இல்லை. முன்னே நான் தூசிக்கிறவனாக இருந்தேன், முன்னே நான் கோபக்காரனாக இருந்தேன், முன்னே நான் எரிச்சல் உள்ளவனாக இருந்தேன், இப்போதோ எனக்குள்ளே மாற்றங்கள் வந்திருக்கிறது. நான் இப்போ முன்னாடி மாதிரி கோபப்படலை, நான் முன்னால மாதிரி இப்போ எரிச்சல் ஆகலை, முன்னால மாதிரி நான் இப்போ தூசிக்கலை, பக்குவமாய் நடந்து கொள்ளுகிறேன். ஆவிக்குரிய நம்முடைய குணங்களில் மாற்றம் உண்டாகிருக்குதான் பாருங்க. மாற்றம் உண்டாகலை. மாற்றம் உண்டானா அபிஷேகம் பெற்றேன், அந்நிய பாஷை பேசுகிறேன்னு சொல்கிற ஒரு திருச்சபையார் அடுத்த திருச்சபையாரை கனப்படுத்தணுமா இல்லையா? இந்த ஊழியக்காரர் அந்த ஊழியக்காரருக்கு ஏன் பிடிக்காம போகுது? அவர் ஆவி நமக்கு ஒத்துக்கலங்கிறான். ஓ, இது வேற ஆவி, அப்போ அது வேற ஆவி. என்னையா பண்ணிட்டு இருக்கிறீங்க? இன்னைக்கு கானான் பயணத்தில் உள்ள ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம், மிகப்பெரிய துக்ககரமான நிகழ்ச்சி, அடுத்தவனை பார்த்து அடுத்தவர்களுடைய பாணியை காப்பி பண்ணுறது. அப்படி நீங்கள் பண்ணிடக்கூடாதுன்னு தான் ஆண்டவர் சொன்னார். எப்பா, அவர்களுடைய முறைமைகளை நீங்கள் கற்றுக்கொள்ளாதிருங்கள். அதே மாதிரி நம்ம ஜெபம் பண்ணால் அதே வார்த்தைகளை போட்டு அலங்காரமாக ஜெபம் பண்ண நமக்கு ஆத்துமாக்கள் வந்துடுவாங்க அப்படின்னு. உனக்கென்று ஆண்டவர் தாளந்துகளை வைத்திருக்கிறார். உனக்கென்று ஆண்டவர் ஒரு பாணி. யாரை பார்த்தும் காப்பி பண்ணாது. தேவ சமூகத்திலே காத்திரு, ஆண்டவரை நோக்கி அமைதலாய் காத்திரு, கர்த்தருடைய வல்லமையினாலே நிரப்பப்படு. அவர் உன்னை நடத்துகிறபடி நீ அவரிடத்திலே பேசு. மேடைக்குன்னு ஒரு தனி குரல். இந்த மாதிரியான நடிப்புகள் எல்லாம் ஆண்டவரை அருவருப்புப்படுத்துமே ஒழிய ஆண்டவரை மகிமைப்படுத்தாது. நீங்கள் நீங்களாகவே இருங்கள். நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன். ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் சினிமா துறையில் இளையராஜா என்ற ஒரு இசையமைப்பாளர் வேகமாய் வளர்ந்து அவர் கொடிகட்டி பறந்து கொண்டிருந்த காலத்தில் 7 நோட்ஸ் அப்படின்னு மதுரையில் ஒரு சினிமா பாடல் கச்சேரி ஒன்று வச்சுருந்தாங்க. அதுக்கு பேர் 7 நோட்ஸ். அதில் ஒரு அருமையான பாடகர் ஒருவர் இருந்தார். அவரிடத்தில் எல்லாரும் சொன்னாங்க, நீங்கள் இளையராஜாட்ட போய் சான்ஸ் கேளு, சினிமாவில் உனக்கு சான்ஸ் கிடைக்கும்னார். இவரும் புறப்பட்டு ட்ரெயின் ஏறி போயிட்டார். சென்னையில் போய் ரொம்ப கஷ்டப்பட்டு அவரை கண்டுபிடிச்சி அப்பாயின்மெண்ட் அவரை போய் பார்த்தார். அவர் கேட்ட, தம்பி உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டிருக்கிறார். இவர் அவரிடத்துல, அண்ணே நான் நல்லா பாடுவேண்ணே அப்படின்னா. அப்படியா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லும் பொழுது சொல்ல, நான் எஸ்பி பாலசுப்ரமணியன் மாதிரி பாடுவேன், எனக்கு சான்ஸ் கொடுங்க. அப்போ இளையராஜா சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், எஸ்பிபி மாதிரி பாட வேண்டாம், எஸ்பிபி மாதிரி பாடுறதுக்கு அவரே தான் இருக்கார் என்கிட்ட, நீ ஒன்னே மாதிரி பாடு, உன்னுடைய குரல் தனித்தன்மையாக இருக்கணும், பாடு, அதுதான் எங்களுக்கு வேணும்
அப்படின்னாரு. சினிமாவிலே அப்படி சொல்கிறான். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் சிருஷ்டித்திருக்கிறார். தனித்தாளந்துகள், தனித்திறமைகள் எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறார். நீங்கள் நீங்களாகவே அவரிடத்தில் வாங்க. அவர் இருக்கரம் நீட்டி உங்களை அழைக்கிறார். மகா இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த பூலோகத்திலிருந்து பரலோகத்திற்கு வருகிற இந்த கானான் பயணத்தில் நாங்கள் பின்தங்கி இருக்கிறோம்ப்பா. பல நேரங்களிலே அடுத்தவர்களை பார்த்து காப்பியடித்து, அடுத்தவர்கள் பாணியை பின்பற்றி, அடுத்தவர்களைப் போலவே நாங்கள் இமிட்டேட் பண்ணி, ஆண்டவரே நாங்கள் பயணத்தில் தடைபட்டு இருக்கிறோம் அப்பா. அந்நியர்களுடைய பாரம்பரியத்தையும் நாங்கள் இதில் கற்றுக்கொண்டு இன்றைக்கி திருச்சபைகள் கிறிஸ்தவ குணாதிசயங்களை இழந்து போய் கொண்டிருக்கிறதப்பா. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான் இருக்கே ஒழிய கிறிஸ்தவ பண்புகள் இடத்துல இல்லை. இந்த கானான் பயணம் மறுபடியும் தடையில்லாமல் நடப்பதற்கு நாங்களாகவே உம்மிடத்தில் வர எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன்.